ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் என்ன ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து பை செல் பண்ணணும், இல்லை ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்னா எப்படி அதை வாங்கணும் விற்கணும் அப்படின்னு கேட்டிங்க. அண்ட் வந்து சில பேர் என்னோடய பிஎன்எல், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிங்க. ஸோ அது வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. ட்ரேடிங் ஆப்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. க்ரோ, ஆலிஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், கைட், அந்த மாதிரி. நான் பர்சனலாக வந்து கைட் பை ஜீரோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு வந்து நான் இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2018 ஆர் 2019, ஐம் நாட் ஷுர். ஸோ அந்த டைம்லேருந்து நான் இப்போ வரைக்குமே கைட்டு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணணும், எப்படி பேசிக்காக அனலைஸ் பண்ணணும், அண்டு பிஎன்எல் ரிப்போர்ட்டை வந்து எப்படி பார்க்கணும், அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ சர்ச் ஆப்ஷனில் நிஃப்டி ஸ்பேஸ் 50 அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இண்டிசஸ் அப்படின்னு வருது இல்லையா, பக்கத்தில் அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அகைன் வந்து பேங்க் ஸ்பேஸ் நிஃப்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதுலேயும் இண்டிசஸ் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா நிஃப்டி 50 அண்டு நிஃப்டி பேங்க் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கம்பெனி நேமை வந்து டைப் பண்ணி அதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு ஹோல்டிங்ஸும் பொசிஷன்ஸும் எடுக்க கிடையாது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சோலில் பிஎன்எல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் யூகிட்டி கம்பைன்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு ஒன்று யூகிட்டி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செக்மெண்ட் வந்து யூகிட்டி அப்படின்னு காட்டுது இல்லையா, அப்படின்னா ஸ்டாக்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் வாங்கி ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 1 வீக் ஹோல்டு பண்ணுறீங்க, இல்லை ஒரு 1 மந்த்து, இல்லை ஒரு 2 இயர்ஸ், இல்லை 5 இயர்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே யூகிட்டி தான். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில். ஸோ அது எல்லாமே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். கரன்சி, கமாடிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபியூச்சர் அண்டு ஆப்ஷன்ஸ். நாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுலேயுமே நம்ம நிஃப்டி 50 தான் பண்ணுவோம். ஸோ செக்மெண்ட்டில் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பிஎன்எல் இதில் வந்து கம்பைன்டு ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ரியலைஸ்டு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, இல்லை ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, ஆப்ஷன் பையிங்லேயோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்லேயோ, அதை வந்து செல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ராஃபிட்டோ லாஸோ அது செல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் நீங்கள் எடுத்த அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணுறீங்க, அப்படி இருக்கும்போது அது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சரிங்களா? கம்பைனாக ரெண்டையும் சேர்த்து என்ன மட்டும் அது வரும் உங்களுக்கு. டேட்டா ரேஞ்ச் வந்து லாஸ்ட்டு 7 டேஸ் கொடுத்துக்கலாம். 1 வீக் டேட்டா எடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டு 30 டேஸ் கொடுத்துக்கலாம். 1 மந்த் டேட்டா எடுக்கணும்னா ஃபினான்ஷியல் இயர் வேணால் எடுத்துக்கலாம், ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் 3300 நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சார்ஜஸ் வந்து 445.11 டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். நெட்டு ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்மளோட இன்கம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2850 நம்ம வந்து போன வீக் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே நம்ம ட்ரேட் பண்ண கிடையாது, டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே பண்ணோம். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே நல்ல ப்ராஃபிட் பண்ணோம். ஃப்ரைடே ஒரு பொசிஷன் எடுத்தேன், அதாவது கடைசிக்கு மேலே இருக்குது பாருங்கள் 25,000 கால் ஆப்ஷன். அதை எடுத்தோடனே ஒரு 800,000 ப்ராஃபிட் போச்சு. பட் வந்து ஆர்டர் லேட்டாக ப்ளேஸ் ஆச்சு, செல் பண்ணும் போதே ஆர்டர் லேட்டாக தான் செல் ஆச்சு. ஸோ அதனால் வாங்கின அமௌண்ட்டுக்கே அதை நான் விற்றுட்டேன். ஸோ டோட்டலாக நம்ம 2850 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம், ஒரு 12 to 15,000 கேபிட்டல் வச்சு, சரிங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் ஒரு மந்த்துக்கு ஒரு 5,000 இருக்கணும். ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நம்ம பண்ணுவோம், ப்ராஃபிட்டும் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக நமக்கு ஒரு 5,000 வந்து ஒரு 15,000 to 20,000 வச்சு ஒரு 5,000 ஏர்ன் பண்ணுறது நல்ல விஷயம்.
ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரன் ஆப்ஷன் பதிலாக யூகிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அதே கம்பெனி கொடுத்துட்டு டேட் ரேஞ்ச் வந்து நீங்கள் கொடுத்தீங்க லாஸ்ட்டு 7 days அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வரும். நான் எந்த ஒரு பொசிஷனும் ஹோல்டு பண்ண கிடையாது. ஸோ அங்கே ரிப்போர்ட் எம்டி வருது. லாஸ்ட் 30 days நான் எதுவுமே பொசிஷன் எடுக்க கிடையாது. ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் யூகிட்டியில் ஸ்டாக்ஸ் எதாவது வாங்கினீங்கன்னா அதை அங்கே பிஎன்எல் ரிப்போர்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் இல்லை, ஹோல்டிங்ஸ் அண்ட் பொசிஷன் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோல்டிங்ஸ்னால் நீங்கள் எதாவது ஸ்டாக் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா அது அந்த பேஜில் காட்டும். பொசிஷன் அப்படின்னா அன்றைக்கி நம்ம என்ன ட்ரேட் எடுக்கிறோமோ அது நம்ம வந்து வீக்லி இல்லை மந்த்லி கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஹோல்டிங்ஸில் அடுத்த நாள் வந்துடும். நம்ம அன்றைக்கே விற்றுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி என்ன நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம், லாஸ் மேக் பண்ணியிருக்கோன்னு அதில் காட்டிடும். ஆர்டர்ஸ் பக்கத்தில் போனீங்கன்னா எக்ஸிக்யூட்டர், அதில் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ரைஸ் விற்றுருக்கீங்க, அந்த டேட்டா எல்லாமே நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். பிட்ஸ் அப்படின்னா இந்த ஐபிஓன்னு என்னென்னா ஒரு கம்பெனி வந்து புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகும், பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகும். சில கம்பெனி வந்து என்எஸ்சியில் மட்டும் பண்ணுவாங்க, சில கம்பெனி பிஎஸ்சியில் மட்டும் பண்ணுவாங்க. என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சி வந்து பழசு, என்எஸ்சி வந்து இப்போ புதுசு. சரிங்களா? ஸோ இதில் லேட்டஸ்ட் ஐபிஓ, அதாவது புது கம்பெனி ஏதாவது லிஸ்ட் ஆகுது, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13,000 to 15,000 ஆகும் ஒரு லாட் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா. ஸோ அது கம்பெனியை பொறுத்து இருக்குது எத்தனை குவான்டிட்டி அப்படின்றது. ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஐபிஓ அப்ளை பண்ணாவே கிடைக்காது, லக் வேணும். ஸோ நம்ம இப்போ ஒரு கம்பெனி வந்து எப்படி ஆட் பண்ணி அதை எப்படி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாவர் டெக்னாலஜி ஒரு கம்பெனி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ இதில் என்எஸ்சி வந்து ப்ளஸ், அந்த ப்ளஸ் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாவர் டெக்னாலஜி பற்றி பார்த்துடலாம். இப்போ எக்ஸாவர் டெக்னாலஜி ஷேர் ப்ரைஸ், அதாவது ஒரு குவான்டிட்டி ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700.05 பைசே. ஸோ கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 5 ரூபா 50 பைசா வந்து மேலே போயிருக்கு. அந்த அமௌண்ட்டில் எத்தனை பர்சன்ட்னா 0.79%. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் செட் அலர்ட் கொடுத்துக்கலாம். ஒரு 720 வந்தால் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா அலர்ட் கொடுத்துக்கலாம். லோ அப்படின்னு வந்தோன்னா அன்றைய டேயில் அந்த ஷேர் ப்ரைஸ் அவ்வளோ லோக்கு போயிருக்கு, ஹைனா அவ்வளோ அதிகமாக போயிருக்கு. ஓப்பன் அப்படின்னா 9:15 ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 681 ஓப்பன் ஆகி கீழே வந்து 673 வரைக்கும் போயிட்டு மேலே ஹை வந்து 706 போயிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் இல்லையா? அந்த டைமில் என்ன ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுதோ அதான் ப்ரீவியஸ் க்ளோஸ், 694.55 பைசே. கீழே வந்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். பிஇ ரேஷியோ, ROE, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ கொடுக்குறாங்க, அது என்ன மாதிரி கம்பெனி, அந்த ஓவர்வியூவில் இருக்குது பார்த்தீங்களா? ரீட் மோர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன மாதிரி கம்பெனி, அந்த சார்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். 1 இயர் அது வந்து எப்படி மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா, ரெவன்யூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது, ஈவெண்ட்ஸ் எதாவது போதா, அதோட மார்க்கெட்டல் அதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி வந்து வியூ சார்ட் கொடுத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண இந்த மாதிரி வியூ சார்ட் கொடுக்கணும். பட் டெக்னிக்கல் அனலைஸ் இதில் பண்ணாதீங்க, இதில் அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ அதுக்கு ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அதையுமே நான் வந்து இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு பை கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் கீழே ஸ்வைப் டு பை இருக்கு இல்லையா? அது அந்த மாதிரி வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் பை ஆகிடும். நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா லாங் டேர்மில் வச்சு பை பண்ணுங்கள். எம்ஐஎஸ் அதாவது இன்ட்ராடே அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கி நீங்கள் இன்றைக்கே விற்றாகணும். இன்றைக்கி நீங்கள் விற்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது செல் ஆகிடும். அதாவது நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணாலும் சரி, லாஸ் மேக் பண்ணாலும் சரி, இன்றைக்கே அது வந்து செல் ஆகிடும். செல் ஆகிட்டு உங்களுக்கு அந்த கேபிட்டல், மிச்ச கேபிட்டல் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர், இல்லை ஒரு 1 வீக் ஹோல்டு பண்ணுவீங்க, இல்லை ஒரு 2 or 3 days ஹோல்டு பண்ணுவீங்க அப்படின்னா லாங் டேர்ம் வாங்குங்க. இன்றைக்கி வாங்கி நான் இன்றைக்கே விற்றுருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து எம்ஐஎஸ் யூஸ் பண்ணுங்கள்.